ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் வறுமை பசி எல்லாம் நானும் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன் அப்படின்றாரு. இவர் வளர்ந்த பின்புலமும் எல்லாருக்கும் தெரியும். இவர் எப்படி வளர்ந்திருந்தார், எப்படி இருந்தாருன்னு தெரியும். இவர் பிறந்த வருடமும் எப்போ இல்லை எஸ்ஏ சந்திரசேகர் அவர் வந்து எப்படி சட்டம் ஒரு இருட்டரையை வந்து அவர் 81 பெரிய ஹிட்டு கொடுத்தப்பவும் சரி, அதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தான் அவர் பிறக்கிறார். அதுக்கு இவரே மோட்டிவேட் பண்றாரு, அந்த தலைவரே வந்து அது காரணம். அது திரு விஜய் அவர்கள் அதை சொல்லியிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே இங்க வந்து பசி தெரிந்த ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு தந்தை கிடையாது, இலங்கை கேண்டீனில் பிறக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்த பிறகு பாய்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு தான் அவர் படிப்படியாக தான் முன்னேறாரு. அவர் முன்னேறதுக்கே பல வருடம் ஆகிடுது. திரையுலகத்தில் வந்த பிறகு பல ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் ஹீரோவாகவே ஆகிறார். அப்போ அவர் வந்து எனக்கு பசி என்றால் என்ன என்று தெரியும்னு சொல்லும்போது அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேம்பெயினாகவும் இருந்தது, அது ஏற்றுப்படக்கூடிய ஒரு ஸ்லோகனாகவும் இருந்தது. அதுதான் உண்மை. இவர் வந்து அதை சொல்லிக்கொண்டார். இவர் நான் சொன்ன மாதிரி இவர் நம்ம கேட்டகரியில் தான் வந்திருப்பார். அவங்க அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் கூட அப்பயே ஆரம்ப கட்டத்திலே நல்ல படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ எளிமையான வாழ்க்கையில் இவர் இருந்திருக்கலாம். மேபி ஸ்கூட்டரு அந்த மாதிரி இருந்திருக்கலாம், கார் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது எளிமை, அது வந்து ஏழ்மை கிடையாது. ஏழ்மை இல்லை. ஏன்னா இவர் வந்து இவர் கூட படித்த ஒரு பத்திரிகையாளர் அவர் மனு ஜோசப், அப்படி அவர் டெல்லியில் ட்வீட் போட்டிருக்காரு. திரு விஜய் அவர்கள் என்னோட 3ஆம் கிளாஸில் லோயலா ஸ்கூலில் படித்தார். அப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த காலத்திலேயே நீங்கள் சேர்றீங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்காமல் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்றீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு வசதி இருந்திருக்கு. அது வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃபாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவையாகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. நிச்சயமாக ஏழ்மை இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற திரு சூர்யா, அவரும் வந்து இவருடைய காலேஜ் மேட். ஸ்கூல் டேஸ்லேருந்து திரு விஜய்க்கு ஆக்டர் சூர்யா தெரியும். அவங்களுமே ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டதான் அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் அவருமே ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஏழ்மையாக இருந்தோம்னு சொல்லவில்லை. ஏன்னா அவங்க பிறக்கும் போது அவங்க அப்பா நடிகர். அப்போ அதை தான் சொல்கிறார். அது இருந்தது ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து கடந்து வாங்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்றத ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி வருமே தவிர நீங்கள் பசி என்றால் என்ன என்று உணர்கிற அளவுக்கு ஏழ்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அதை அவர் தவிர்த்து இருக்கலாம்ன்றது தான் என்னுடைய பார்வை. அப்போ இந்த தலைவர் தான் இதுக்கு ரோல் மாடலா? இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்களாக வரக்கூடியவர்கள், அந்த கட்சி நிர்வாகிகள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விஷயங்களை, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை போர்ட்ரே பண்ணுறது சோஷியல் மீடியா. எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரோல் மாடலோட இவங்க அந்த முதல்ல அந்த செருப்பு போடாத எம்எல்ஏ ஒருத்தர் வைரலாக போனார் இல்லைங்க, ஆமாம், அதை வந்து மற்றவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து தன்னை வந்து ஏழையாக பண்ணிக்கிட்டா மக்கள்கிட்ட நம்ம அனுதாபம் வரும். ஆனால் அந்த லோக்கல் மக்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து மீடியா முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னால் டாக்ஸி பிடிக்க முடியலன்னு. ஊரில் போகும்போது நீங்கள் பெரிய எஸ்யூவியில் தானே போவீங்க.